Hi everyone. Usually நான் மீட்டிங் போகும்போது கெஸ்ட் லெக்சர்லாம் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, சார் டாப்பர்ஸ் எப்படி கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்றாங்கன்னு தான். ஸ்ட்ரெஸ், சிலபஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெக்கார்டு ஒர்க்ஸ் இது எல்லாம் இருக்கும் போதும் அவங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆகுறாங்கன்னு தான். ஆனா ஆன்சர் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ரொம்ப சிம்பிள் தான். என்ன தெரியுமா? அவங்க எப்பவுமே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நேத்தை விட இன்னைக்கு என்ன கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு தான் அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல தான் விட்டுருவாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? அவங்க ரொம்ப சீரியஸா பெரிய பெரிய ஸ்டடி பிளானை கிரியேட் பண்றது, 12 மணி நேரம் படிக்கிறது அப்படின்னு ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு வாரம் வரைக்கும் ரொம்ப கடுமையா உழைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ண முடியாம கில்ட்டோட ரொம்ப வருத்தத்தோட அவங்களுடைய நாட்களை எடுத்துட்டு போவாங்க. இதனாலேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோட்டிவேஷன் கம்ப்ளீட்டா குறைஞ்சு போயிடும். புதுசா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட மறுபடியும் அவங்களுக்கு நடந்த அந்த விஷயம் ஞாபகம் வரும்போது அதையும் விட்டு போயிடுவாங்க. அப்போ டாப்பர்ஸ்க்கும் மீடியோக்கருக்கும் என்னதான் வித்தியாசம்? டாப்பர்ஸ் எப்பவுமே சின்ன சின்ன வெற்றிகளுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதாவது இன்னைக்கு ஒரு 2 ஆன்சர் படிக்கிறது, அதுக்கு அடுத்த நாள் ஒரு 2 ஆன்சர் படிக்கிறது, இன்னைக்கு ஒரு 10 ப்ராப்ளம் சால்வ் பண்றது, 5 ப்ராப்ளம் சால்வ் பண்றது, அடுத்த நாள் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றது, அடுத்த நாள் எக்ஸ்ட்ரா ஒரு அரை மணி நேரம் படிக்கிறதுன்னு சின்ன சின்ன வெற்றிகளை அவங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பெரிய வெற்றி உடனே வருதுன்னு. இல்ல, பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாம் சின்ன சின்ன வெற்றிகள் மொத்தமா சேரும் போதுதான் உருவாகுது அப்படின்றத நீங்க மறக்க கூடாது. அது மட்டும் இல்லாம டாப்பர்ஸுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க சாப்டர்ஸை ஒவ்வொன்றா முடிச்சிட்ட பிறகு அவங்க ரிவிஷன் கொடுக்கறது தான். சாப்டர்ஸ் முடிக்கிறது முக்கியம் இல்லை, அந்த சாப்டர்ஸை மறுபடியும் ரிவிஷன் பண்றது தான் ரொம்ப முக்கியம். ரீவிஷன் இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது படிச்ச விஷயங்கள் உங்களுக்கு எவ்வளவு ஞாபகம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எவ்வளவு கான்செப்ட்ஸை உங்களால ரீகலெக்ட் பண்ண முடியும்னு தெரியும். இந்த விஷயத்த மீடியோக்கர் பண்ண மாட்டாங்க. கண்டினியூஸா படிச்சுட்டே போவாங்க. ஒரு சாப்டர் முடியும், 2 சாப்டர் முடியும், 3 சாப்டர் முடியும், ரொம்ப எந்துவா இருப்பாங்க. 4வது சாப்டர் 5வது சாப்டர்னு போகும்போது முதல் சாப்டர்ல இருந்து கேள்வி கேட்டா அவங்களால ஆன்சர் பண்ண முடியாம உடஞ்சு போயிடுவாங்க. ஆனா டாப்பர்ஸ் ஒரு சாப்டர் முடிஞ்சதும் 2வது சாப்டருக்கு போவாங்க, 2வது சாப்டர் முடிஞ்சதும் 3வது சாப்டருக்கு போகாம மறுபடியும் 1வது சாப்டரும் 2வது சாப்டரும் ரிவிஷன் பண்ணுவாங்க. ஸோ ரிவிஷன் பண்ணும்போது எவ்வளவு விஷயங்கள் அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுது, எந்த இடத்துல லேக் ஆகுறேன் அப்படின்னு அவங்க செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இதை டாப்பர்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டாப்பர்ஸ்னுடைய ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதாவது இன்னைக்கு ஒரு 10 பேஜ் படிக்கிறது, இது நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆர்வ கோளாறுல இன்னைக்கு நான் 30 பேஜ் படிக்க போறேன் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு நாள், 2 நாள், 3 நாள் உங்களால ஃபாலோ பண்ண முடியும், 4வது நாள் உங்களால ஃபாலோ பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்களை பார்த்து மட்டும் ஸ்டடி டைம் டேபிளை எப்பவுமே கிரியேட் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்குறீங்களா? அவங்களுடைய கெப்பாசிட்டி வேற, உங்களுடைய கெப்பாசிட்டி வேற. அவங்க அரை மணி நேரத்துல 2 கேள்விகளை படிக்கிறாங்கன்னா உங்களால 2 கேள்வி படிக்க முடியும்னு சொல்ல முடியாது. 3 கேள்வியா இருக்கலாம், ஏன் ஒரு கேள்வி மட்டும்தான் படிக்கிற நிலைமையா கூட இருக்கலாம். அதனால ஒரு ஸ்டடி பிளானை கிரியேட் பண்ணும்போது அது உங்களால ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. ரியலிஸ்டிக்கா ஒரு பிளானை கிரியேட் பண்ணுங்க. எல்லாரும் கிரியேட் பண்றாங்க, நானும் கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்களும் அவங்கள மாதிரியே பண்ணீங்கன்னா உங்களால அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியாம போயிடும்.
வெற்றி அப்படின்றது எக்ஸ்ட்ராடினரி திங்ஸை பண்றதுல இருந்து இல்லை. சின்ன சின்ன விஷயத்த கண்டினியூஸா பண்ணும்போது தான் சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு படிக்கக்கூடிய 1 பேஜஸ், 2 பேஜஸ், 3 பேஜஸ், இன்னைக்கு சால்வ் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ், இது எல்லாம் பிரிக் பை பிரிக்கா பெருசாகிக்கிட்டே போகுது. ஒரு நாள் பெரிய பில்டிங்கா, பெரிய சக்சஸா உங்க முன்னாடி நிற்கும் போது தான் ஃபீல் பண்ணுவீங்க, அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண அந்த 1 பேஜ் இன்னைக்கு இவ்வளோ பெருசா வந்து நிற்குது. அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு ப்ராப்ளம் இன்னைக்கு இவ்வளவு பெருசா இருக்குதுன்னு. அதனால எப்பவுமே பெரிய விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு சின்ன விஷயத்துக்கு தினமும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸை கொடுக்கும். அதனால பெர்ஃபெக்ட் டைம்க்கு வெயிட் பண்றதை விட்டுட்டு இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. பெர்ஃபெக்ட் டைம் அப்படின்றது எப்பவுமே வரவே வராது. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்கிராட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க காம்படிஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கிடையாது. நீங்க கண்ணாடி முன்னாடி நிக்கிற அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட மட்டும்தான் உங்களுடைய காம்படிஷன் இருக்கணும். நேத்தை விட இன்னைக்கு நான் என்ன பெட்டரா பண்ணிருக்கின்றத எப்பவுமே கேளுங்க. அதுவே உங்களை மிகப்பெரிய வெற்றிக்கு கொண்டு போகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.